இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னையில் 3 வகையான கேட்டகரியாக நான் பிரிக்கிறேன். ஒன்று இளநிக்குன்னு தனி ரகம். அந்த இளநிக்கு போட்டீங்கன்னா இளநி மட்டும் டேஸ்டாக இருக்கும், பருப்பு அடர்த்தி இருக்காது, திக்னஸ் இருக்காது, ரொம்ப மெலிசாக இருக்கும். ஆனால் 2 வருஷத்திலே காய்ப்பு வரும். தென்னையில் சீக்கிரம் காய்ப்பு வரும் இளநீ ரகம். அதுக்கு பேர் தான் குட்டை டார்குன்னு சொல்லுவாங்க. குட்டை ரகம் டார்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வருஷத்துக்கு 18 பாலை வரும், மட்டை வரும். ஆனால் எதுவுமே 2 வருஷத்துல காய்ப்பு வரும். பட் அதிகபட்சம் 25 வருஷத்துக்குள்ள காய்ச்சி முடிஞ்சிடும். அதிகம் வளராது. கூடி போனால் ஒரு 15 அடி 20 அடிக்குள்ளே அதனுடைய லைஃப் முடிஞ்சிடும். ஆனால் இளநிக்கு மட்டும்தான். ஏன்னு சொன்னால் இளநீ டேஸ்டாக இருக்கும், பருப்பு ரொம்ப மெலிசாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துகிற இளநிக்கு மட்டும் உள்ள விவசாயிகள் எனக்கு இளநிக்கு மட்டும் போதும் சார். அது ஒரு 300 ml இருக்கு, சில அதில் 500 ml வரைக்கும் இருக்கு. அதில் நிறைய ரகங்கள் இருக்கு. சிஓடி இருக்கு, எம்ஓடி இருக்கு, நக்குவாரி இருக்கு, கங்கா பாண்டம் இருக்கு, சன்னங்கல் இருக்கு. இதுக்கு நம்முடைய பிராண்டட் ஃப்ரெஞ்சு ஒன்று இருக்கு. இது நான் சுருக்கமாக சொல்றேன். இது எள்ளி ரகம். இப்ப எனக்கு சார் தேங்காய்க்கு மட்டும்தான் வேணும். அப்ப இதுல 3 கேட்டகரி இருக்கு. நாட்டு ரகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு காய்ப்பு ஒரு 5 வருஷம் ஆகும். வருஷத்துக்கு 12 பாலை தான் வரும், மட்டை தான் வரும். பருப்பு நல்ல அடர்த்தியா இருக்கும், திக்னஸா இருக்கும். ஆவரேஜா காய் பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500, சில ரகங்கள் 600-700 கிராமும் வரும். ஈத்தா மொழி நெட்டைன்னா நல்லா காய் பெருசா இருக்கும். ஆனா தேங்காய்க்கு மட்டும்தான் 5 வருஷம் ஆகும். 150 to 200 காய்களுக்கு மேல காய்க்காது. நீங்க இளநிக்கு கொடுக்க முடியாது. தேங்காய்க்கு அளவா எனக்கு அதான் முதல்ல எனக்கு அளவா காய்ச்சா போதும் சார். எனக்கு கொஞ்சம் நான் பராமரிப்பு கம்மியா இருக்கு, தண்ணி எனக்கு கம்மியா இருக்கு, நான் ரொம்ப பெருசா பண்ண முடியாது, எனக்கு தோப்பு இருந்தா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க நெட்ட ரகம் போடுங்க. இந்த நெட்ட ரகத்துல நிறைய காய்க்கிறது ஆலியார் நெட்டை நிறைய காய்க்கும். ஆலியார் நெட்டை, அரசம்பட்டி நெட்டை உண்டு. அதுக்கு அடுத்து டிப்தூர் நெட்டை, மாண்டியா நெட்டை. காய் பெருசா வேணும்னா ஈத்தாமொழி நெட்டை போடுங்க. மீடியம் சைஸ் வேணும்னா நம்ம கிழக்கு கடற்கரை நெட்டை, மனோர நெட்டை, ஆலியா நெட்டைன்னா அந்த கேட்டகரியில வருது. இது அதிகபட்சம் 200. ஆனா 60-70 வருஷம் காய்க்கும். மரம் 50-60 வருஷம் அடி வளரும். நல்லா புரிஞ்சிருக்க. ஆனா அடுத்து இதோட நாட்டு ரகத்தை பற்றி நம்ம முடிக்கிறோம். ஆனா எண்ணிக்கை ஆகாது. அடுத்த ரகம் நம்ம என்ன பேசணும்னா நெட்டை குட்டை. இது என்ன? முதல் பார்த்தோம் இளநீ ரகம், எண்ணெய்க்கு மட்டும் ஆகும், 2 வருஷத்துல காய்ச்சி வரும். அடுத்து ஒண்ணு பார்த்தா நெட்ட ரகம் 5 வருஷம் ஆகும். ஆனா 100 வருஷம் சொல்லுவோம், 60-70 வருடம். இதுல என்ன பிரச்சனைனா நிறைய விவசாயிகள் இப்ப நாட்டு ரகத்தை போடுறது இல்லை. என்ன நெட்ட குட்டைன்னு சொல்றது எப்படின்னு சொன்னா, நாட்டு மரத்தை தாய் மரத்தை வச்சு யாரும் நாட்டு மரம் சாரி முதல் கொப்பராவுக்கு ஆகும், இளநிக்கு ஆகுறது குட்டை ரகம். ஏன்னா இது 18 பாலை வரும், சீக்கிரம் காய்ச்சி வரும். இதை கொண்டு போய் இந்த இதனோட இருக்கிற மகரந்தத்தை எடுத்து நெட்ட மரத்தில் உள்ள பூவோட ஒட்டுக்கிறோம். அது நிறைய ப்ராசஸ் இருக்கு, அது உள்ள நம்ம போவேன். அப்ப அதுல இருந்து அந்த வாரது அடுத்த ஜெனரேஷன் ப்ராஜெனின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதனுடைய விதை. அந்த விதை எப்படி இருக்குன்னு சொன்னா 50% ஆணினுடைய கேரக்டரும், அதாவது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், பட் அப்படியே வைப்போம். தாத்தா பாட்டியினுடைய கேரக்டர் அங்க வரும். கேள்வி ஏன் சார் நெட்டை சேர்க்கணும்? அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா சீக்கிரம் காய்ப்பு வரணும். இது 5 வருஷம், இது 2 கிராஸ் பண்ணா ஒரு 3-4 வருஷத்துல இது காய்ப்பு வருது. 1 வருஷம். நாட்டு ரகத்துல 12 பாலை தான் வருது, இதுல 18 பாலை வருது. 2 கிராஸ் பண்ணும்போது ஆவரேஜா 15 பாலை இதுல. சரி, அடுத்து காய். நாட்டு காய் கொஞ்சம் இதா இருக்கும், காய் உருண்டையா வேணும். எனக்கு பருப்பு அடர்த்தியா இருக்கணும், கொப்பரா திக்னஸா இருக்கணும், எண்ணெய் சத்து அதிகமா இருக்கணும், எண்ணெய் சத்தும் இருக்கணும். சப்போஸ் இளநீக்கும் ஆகணும். இப்ப தேங்காய் சார் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு தண்ணிக்கு 50,000, 60,000, 40,000 மினிமம் குறையாது. இன்னைக்கு தண்ணீருடைய ரேட்டு 27,000 ரூபாய். 27,000 ரூபான்னு சொன்னா ஒரு காய் 500 கிராம் இருந்தா அதனுடைய ரேட்டு இன்னைக்கு கூடி போனா ஒரு 12 ரூபா 13 ரூபா விலை மார்க்கெட். 1350 நல்ல காய்.
இதுலயும் லாபக்கா கொடுக்கணும், நல்லா புரிஞ்சிருங்க. அடுத்து வெட்டுக்கூலி கொடுக்கணும், அடுத்து அள்ளுக்கூலி இருக்கு, நல்லா புரிஞ்சு. எவ்வளவு விஷயங்கள் விவசாயிகளுக்கு புரியணும் உங்களுக்காக, நல்லா புரியும். ஏன்னா உங்களுக்கு எடுக்கிற கிளாஸ் தான் விவசாயிகளுக்கு எடுக்கிற கிளாஸ், நல்லா புரிஞ்சிருங்க. வெட்டுக்கூலி இருக்கணும், அள்ளுக்கூலி இருக்கணும், அடுத்து உரியல் கூலி இருக்கு, இதெல்லாம் வரணும். அப்ப இதுல என்ன ஆகுன்னு சொன்னா, இந்த நெட்டை குட்டை நீங்க போடும்போது என்ன ஆகுன்னு சொன்னா, கண்டிப்பா 3-4 வருஷத்துக்குள்ள ஈவனா காய்க்கும். சில விவசாயிகள் என்கிட்ட கேட்பாங்க, சார் நாட்டு ரகமே 3 வருஷம் 4 வருஷத்துக்கான பாலை வருதுன்னு கேட்பாங்க. வரும், ஏன்னா அது எங்கேயாவது அது அயல்மானத்தை சேர்க்க, தென்னை வந்து தன்மானத்தை சேர்க்க கிடையாது, கிராஸ் பாண்டேட்டர் கிராஸ். அது சப்போஸ் உங்க அந்த கண்ணு ஏன் சீக்கிரம் வந்தால் பக்கத்துல உள்ள குட்டையோட கிராஸ் ஆயிருக்கும், தேனீக்கள் வழியாகவும் மருந்து தேய்க்களோட வழியாகவும். ஒரு புரியுதுன்னு சார். அப்ப இப்படி வரும்போது சார் சொன்ன மாதிரி ஈவனா வராது, 4 வருஷம் வரும், ஈவனா வர்றதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். நல்லா காய்ப்பு வர 12 வருஷம் ஆகும் நாட்டுறது. அந்த 12 வருஷத்துக்கு பிறகுதான் 200 காய்க்கு குறையாம வரும். அதுக்கு முன்னாடி 100 வரும், 50 வரும், 150 வரும், 250 வரும், சாரி 250 200 இந்த ரேஞ்சில வந்து நம்ம ஆட்கள் மாவுக்கு ஒரு மாவுன்னு சொல்றது 3 மாசம் என்று 1 ஏக்கர். ஒரு மாவுக்கு சார் நான் வந்து 600 காய் வெட்டுறேன், 700 காய் வெட்டுறேன், 800 காய் வெட்டுறேன், 900 காய் வெட்டுறேன், 1000 காய் வெட்டுறேன். அப்ப ஏக்கருக்கு 3000. அது எப்ப வெட்டணும்? சிலவங்க 30 நாளைக்கு ஒரு வெட்டுவாங்க, 45 நாளைக்கு வெட்டுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்த நெட்டை குட்டை வந்து என்ன ஆகுன்னு சொன்னா, இந்த ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த குட்டையினுடைய கேரக்டர் அதுல இருக்கனால பாலை 15 வரும். ஒரு பாலையில வந்து 20 காய் வச்சாலே, ஒரு 15 காய் வச்சாலே 15 250 காய்கள் வரும். காயும் பெருசா இருக்கும், கொப்பராவும் பெருசா இருக்கும். சப்போஸ் இளநிக்கும் சில காய்களை நாற்றகத்துல பயன்படுத்தாது. இந்த நெட்டை குட்டையில நாற்றகத்துல இளநிக்கு பயன்படுத்தவே முடியாது, ஏன்னா தண்ணி வந்து கம்மியா இருக்கும். இப்ப சார் சொன்ன மாதிரி தேங்காய் வந்து இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி 13 ரூபா. ஆனா பொள்ளாச்சியில இன்னைக்கு ஒரு இளநியுடைய ரேட்டு 28. இங்கதான் நீங்க புரியணும். இந்த தேங்காயினுடைய ரேட்டு பிளக்சுவேஷன் வரும், 13 வரும், 25க்கும் மிக்கும், 30க்கும் மிக்கும். ஆனா இளநீர் 25க்கும் 30, 40க்குள்ள மாறாது. நல்லா புரிஞ்சு. அப்ப இன்னைக்கு தேங்காய் நீங்க 13 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலா இதை இளநீக்கு கொடுத்தா 28 ரூபா. அப்ப டபுள் மடங்கு வருமானம் வருதா இல்லையா இளநீக்கு வெட்டும் போது? அடுத்து இளநீர் வெட்டும் போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா சார், நீங்க 13 மாதம் வந்து தேங்காய் பாலை விட்டு வெட்டுறதுக்கு 12 மாதம். ஆனா இளநீ வந்து 7வது மாதம் வெட்டலாம். வெட்டுக்கூலி வியாபாரியை சார்ந்தது. நான் முதலே சொன்னேன், தேங்காய் நீங்க வெட்டணும்னா வெட்டுக்கூலி கொடுத்தே ஆகணும். ஆனா இளநீ வெட்டும் போது வெட்டுக்கூலி வியாபாரியை சேர்ந்தது. 7வது மாதம் வருமானம் வருது. அடுத்து வெட்டும் போது அந்த சத்துக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய மரத்துல குறும்பையில் உதிர்ந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம் சொன்னா, நிறைய மரத்துல காய் இருந்தா இந்த சத்துக்கள் மேல போகாது, குறும்பையில சத்துக்கள் மேல போகாது. நீங்க இளநியை வெட்டினீங்க வைங்க, அந்த சத்துக்கள் மேல போகும். அதனாலதான் நான் விவசாயிகள் சொல்லுவேன், உங்க தோட்டத்துல காய் நிறைய இருந்தா 1-2 வெட்டி இளநிக்கு கொடுங்க. அப்ப நிறைய விவசாயிகள் இளநீ வெட்டினா மரம் கெட்டு போயிடாதா? தாய்க்கு குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கும் போது தாய் என்ன கெட்டா போகுது? கொடுத்துதான் ஆகணும். இளநீ வெட்டினா மரம் கூட காய்க்கும். இது ஒரு கான்செப்ட். அப்ப ரேட்ல வித்தியாசம் வருது பாருங்க. 7வது மாதம் வருமானம் வருது பாருங்க. வெட்டு கூலி இல்ல, அள்ளு கூலி இல்ல, எந்த செலவும் இல்லை, இந்த இளைஞருடைய வருமானம். அப்ப இந்த நெட்டை குட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சார் கண்டிப்பா 200 காய்கள் காய்க்கும். 40 to 50 வருஷம் மரம் உயிர்வாகும். ஆனா அந்த 50 வருஷத்துக்குள்ள அந்த நாட்டு மரம் காய்க்கிறவா 60-70 வருஷம் காய்க்கிறத என்ன சார் நெட்டை குட்டை. அடுத்து சார் நெட்டை குட்டைன்னு ஒண்ணு இருந்தா குட்டை நெட்டைன்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? இப்ப நெட்டை குட்டை கதை சொல்லிட்டோம், எவ்வளவு நாளைக்கு வரும். அது நெட்டை குட்டை நிறைய ரகங்கள் இருக்கு சார். நம்ம கவர்மெண்ட்ல வேப்பகுளத்துல விட்டு கட்டுறாங்க, நம்ம இங்க மரங்கப்பள்ளத்துல விட்டு கட்டுறாங்க. இதே மாதிரி வெளியில தென்காசி, குற்றாலம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எங்குமே கட்டுறாங்க. அந்த நெட்டை குட்டையை அந்த தாய் தந்தை மாறினா, அதை உங்களுக்கு தெளிவா சொன்னீங்கன்னா அது ஒரு வருஷம் ஆகும். அதை விட்டுருவோம். அடுத்து குட்டை நெட்டையை பத்தி பேசுறோம். இந்த குட்டை முதலே சொன்ன எள்ளி ரகம். நெட்டை குட்டையில நெட்டை தாய், அந்த நெட்டையில தான் அந்த கருவை தாங்குற சக்தி இருக்கும். இப்ப ஆணு பெண்ணினை வந்து நம்ம வந்து கருவை தாங்குற சக்தி நமக்கு கிடையாது, பெண்ணுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நெட்டை குட்டையில அந்த நெட்டை தான் பெண், அந்த பெண்ணு தான் அது தாங்க. இந்த குட்டை நெட்டைன்னு சொல்லும் போது அதை தான் டி இன்டு டின்னு சொல்லுவாங்க, டால் இன்டு டார்க்.
அது சில விவசாயிகள் தெரியல. TNDன்னு சொன்னா என்ன சார், அதை மாதிரி என்ன நிறைய கேட்கறாங்க. TNDன்னு சொன்னா நெட்டை குட்டை சொன்னதுதான். நெட்டைய டால்னு சொல்லுவோம், குட்டைய டோர்புன்னு சொல்லுவோம். அததான் டால் இன்டு டோர்பு. புரியுதுங்களா சார்? இப்ப புரிஞ்சிருச்சுன்னா சார் உங்களுக்கு? குட்டை நெட்டையில என்னன்னு சொன்னா குட்டை தாய் எது முதல் வருதோ அதுதான் தாய், அதுதான் கருவை தாங்குற சக்தி. அப்ப குட்டைய தாயா வச்சு நெட்டையினுடைய மகரந்த தூளை கொண்டு இதுல சேர்ப்பாங்க. அப்ப இதுல தாய் எது? குட்டை. குட்டை வருஷத்துக்கு 18 பாலை வரும்னு சொல்லிட்டேன். அப்ப நெட்டையும் குட்டையும் சேர்ந்ததும் ஒரு 15 to 18 அதுல 12 நெட்டை குட்டையில 10, நாற்றகத்துல 12, நெட்டை குட்டையில 15. குட்டை நெட்டையில கண்டிப்பாக நீங்க முறையா பராமரிச்சு தண்ணி வச்சு நீர் வச்சு கொடுத்தீங்கன்னு வைங்க, ஜெர்சி பசு மாடு மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நாட்டு பசு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் பால் கறக்குன்னா, ஜெர்சி பசு மாடு 20 லிட்டர். 20 லிட்டருக்குள்ள தீனி நீங்க கொடுக்கணும். அது எவ்வளவு எனர்ஜி உங்களுக்கு தேவை. நீங்க சும்மா வச்சு நட்டுக்கிட்டேன் சார், ஏன்னா சீக்கிரம் காய்ப்பு வரும் சார் சொன்னா என்ன காய்க்காது. அந்த ரகத்துக்கு அதுக்கு எவ்வளவு அவுட்புட். தண்ணி ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தண்ணி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் அப்படிதான் சார். தண்ணி நிர்வாகம் கரெக்டா இருக்கணும், உர நிர்வாகம் கரெக்டா இருக்கணும். அந்த உரத்தை பிரிச்சு கொடுக்கணும் சார். இந்த நெட்டை குட்டையில வந்து சார் நீங்க எப்படி பராமரிச்சாலும் அது 150 காய்க்க மேல காய்க்காது. சும்மா விட்டாலே 100 காய்க்கும். ஆனா குட்டை நெட்டை 300 காய்க்கும். 2 வருஷத்துல காய்ப்பு வரும். ஏன்னா குட்டையினுடைய தாய் அந்த ஜீன் சேரும் போது 2 to 3 வருஷத்துல ஈவனா காய்ப்பு வரும். வருஷத்துக்கு ஒரு 15-18 பாலை இருக்குன்னு வைங்க, 15 பாலையே வைங்க, 20 காய் வச்சா 300 ஆச்சா காய் பெருசா இருக்கும். இளநீக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, 500 ml தண்ணி குறையாம இருக்கும். இளநீயும் டேஸ்டா இருக்கும். சப்போஸ் இளநீக்கு கொடுக்க முடியல, நீங்க இளநீ மரத்தில் உள்ள காய் இளநீக்கு கொடுக்க முடியாது, பருப்புக்கு ஆகாது. ஆனா நீங்க இதை கொப்பராவுக்கு மாத்தலாம். சரி, கொப்பரா கொடுத்து கொப்பரா பருமன் வெயிட் வருமானு பார்த்தா நாற்றகத்தோட குட்டை நெட்டையில பருமன் கூட வரும். பெரிய இஞ்சி கணம் தான் நெட்டை குட்டையில கூட இருக்கும். பெரிய இஞ்சி கணம் ஓவரால் சைஸா பாத்தீங்கன்னா குட்டை நெட்டையில கொப்பராவுடைய வெயிட், ஆயில் கண்டென்ட், இளநீருடைய தன்மை, இளநீருடைய டேஸ்ட், சீக்கிரம் காய்ப்பு வர்றது, தேங்காய்க்கு வேணும்னா தேங்காய், இளநீருக்கு வேணும்னா இளநீர். இதுதான் குட்டை இது நெட்டைன்னு சொல்லி. இந்த குட்டை நெட்டையினுடைய ரேட்டு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏன் கூடுதலா இருக்குன்னு பார்த்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாற்றகம் வந்து இன்னைக்கு சார் வந்து ஒரு 40 எங்க கம்பெனி வந்து 30 ரூபாய் 60 ரூபாய் விற்கிறாங்க. நாற்றகத்தில் நிறைய ரகம் சார். ஆலியாறு, மாண்டியா, டித்தூர், அரசம்பட்டி, நம்ம இசிடி, நம்ம இசிடி கிழக்கு கடற்கரை நெட்டை, வெஸ்ட் கோஸ்ட் டாலு, நம்ம சிங்கம்புனாறு ரகம் நட்டை சின்னதா இருக்கும், சிங்கம்புனாறு. அதே மாதிரி இங்கிட்ட ஆந்திரா ரகம். பட் காய் நெட்டை பெரிய காய் வந்து ஈத்தாமொழி நெட்டை பெருசா இருக்கும். ஆனா அளவா தான் காய்க்கும். அப்ப இது வந்து இதுக்கு இந்த நெட்டையில இவ்வளவு நெட்டை ரகங்கள் இருக்கு. நான் 30 ரூபாய்க்கு நம்ம 60 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெட்டை குட்டையை பார்த்தீங்கன்னா சார் 60 ரூபாய்க்கு 150 ரூபாய் வரை இருக்கு. அதுல நிறைய விஷயம் இருக்கு. பிராண்டட் செலக்ஷன் மெத்தட், பிராண்டட் மெத்தட் இருக்கு. குட்டை நெட்டை நாங்க விற்கிறது சார் 100 ரூபாய்க்கு 400 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குட்டை நெட்டை. அப்ப நீங்க கேட்கணும், ஏன் சார் இந்த குட்டை நெட்டையில வந்து 100 ரூபாய்க்கும் கொடுக்குறீங்க, 400 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னு சார் கேட்கலாம். குட்டை நெட்டையில வந்து நம்ம ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வர தாய் மரம் இருக்கு பாருங்க, அதுதான் குட்டை நெட்டை. அந்த குட்டை நெட்டை இப்ப ஒண்ணுல அந்த மரத்திலிருந்து குட்டை நெட்டை தாய் மரத்திலிருந்து விதையை எடுத்து முளைக்க போட்டு வரதுதான் PLS, பியூர் லைன் செலக்ஷன். இதையும் குட்டை நெட்டைன்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனா ஆக்சுவல் அது குட்டை நெட்டைன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. அத பியூர் லைன் செலக்ஷன் தான் சொல்லணும். நிறைய யூடியூப்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். நிறைய யூடியூப்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க சொன்னா, குட்டை நெட்டை 100 ரூபாய்க்கு தாரேன், டிஜே சோழ வந்தாலும் 620 ரூபாய் விற்கிறாங்க. ஆமா பாருங்க, இவன் நம்ம பல்லடத்துல ராம்கங்கா வந்து 500-550 ரூபாய் விற்கிறீங்க, நீங்க 300 ரூபாய் சொல்றீங்க. நான் விற்கிறதே குறைச்சுதான் வித்துக்கிட்டு இருக்க. விவசாயிகளுடைய சேவை மேம்பாடு. ஏன் சார் அவன் 100 ரூபாய் விற்கிறான், இவன் 150? அதான அவனுடைய யாரு, அவன் தரம் என்ன, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கான், அவன் எதுல பண்ணிட்டு இருக்கான், அவன் லைசன்ஸ் வச்சிருக்கானா, இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா சார்? இப்ப நீங்க பசுமை பூமியில வாரீங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க பசுமை பூமி சும்மாவா எங்கிட்டு இருக்கு? இத பாருங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நம்ம சேவையை பாராட்டி அமெரிக்கா பல்கலை கொடுத்திருக்கான். இங்க பாருங்க ISO தர சான்றிதழ் வச்சிருக்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. வேளாண்மை மண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் சார். சென்னையில 25 வருஷமா விவசாயிகளுக்காக வாழ்ந்து
விவசாயிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். பேராவூரணி மண்ணுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கு, அதுக்காக காமிக்கிறேன். அடுத்த சிலவன் சொல்றாங்க, என்னோட 25 வருஷம் பிஎஸ்சி அக்ரி படிப்பு, நம்முடைய தலைவர்கள் யாரு, இத இங்க பாரு நம்முடைய அவார்டு, இங்க பாரு இது என்னென்ன அவார்டு பாரு, இங்க பாரு இது நிறைய இருக்கு, இங்க இந்த பாரு எல்லாம் தொங்கும். இது நமக்கு இது கொடுத்தது ஏன்னா இந்த வசந்த் டிவி நினைக்கிறேன், புதிய தலைவர், வெரி குட் சார். இது வசந்த் டிவி கொடுத்தது. அடுத்து இந்த பாருங்க மேல தொழிலதிபர் அவார்டு, தொழிலதிபர் அவார்டு இல்ல சேவை அவார்டுன்னு சொல்லலாம், அது ஏதோ கொடுத்து வச்சிருக்கான். அடுத்து இங்க பாருங்க பசுமை வீடன் கொடுத்திருக்க அவார்டு. இந்த பாருங்க நிறைய அவார்டு இருக்கு, நிறைய ஒரு 100-150 அவார்டு இருக்கு. இதை நம்ம சொல்றது இருக்கட்டும், விவசாயிகள் கடன் இல்லாம நிம்மதியா வந்தா போதும். இந்த குட்டநெட்டை ஏன்னு சொல்ற இதுக்கு ஏன் நான் சொன்னா சார், அந்த குட்டநெட்ட தாய் மரத்திலிருந்து எடுத்து போடுற பேரு தான் PLS சார். அது நாங்க 100 ரூபாய் தான் சார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து சார் NCPன்னு ஒண்ணு இருக்கு சார். இது ஏன் இதுக்கு உங்களுக்கு சொன்னா, நீங்க கூட போர் அடிச்சாலும் பரவாயில்ல, உங்க வாயிலாக இதை ஏறக்குறைய லட்சக்கணக்கான வியூவர்ஸ் பார்க்க போறாங்க. அதுக்காக இவ்வளவு தெளிவா சொல்ற. வேற உங்களுக்கு இருந்தா 5 நிமிஷத்தை நான் முடிச்சிருவேன். சார் ஒரு PhD, என் தம்பி வளரும் தலைமுறை, அவர் ஒரு ME உங்களை மாதிரி நிறைய பேருக்கு நான் அறக்கட்டளை வழியா கிளாஸ் எடுக்கிறதா பெருமை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க நிறைய கிளாஸ் எடுக்கிறேன். தேனி பெட்டி வளர்க்கறது, மரம் எப்படி ஏறி தேங்காய் வெட்டுறது, பஞ்சகவியை தயாரிக்கிறது, இதெல்லாம் ஃப்ரீ. ஜீவாமிர்த கரைசல் எப்படி தயார் பண்றது, அமுத கரைசல், எக்கு கரைசல், இதை நிறைய அமீனம் இதை நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஆர்கானிக் உரம் எப்படி தயார் பண்றது, எப்படி என்ன இயற்கையும் செயற்கை கலந்து பண்றது, இயற்கை இதை மாதிரி நிறைய விஷயங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்போ வந்தாலும் முன் அப்பாயின்மெண்ட் வாங்கி தமிழ்நாட்டில் உள்ள எல்லாம் இந்தியாவில் அனைத்து விவசாயிகளும் இங்க ட்ரைனிங் எடுத்திருக்கனா ஒரு பைசா நீங்க கட்ட வேணாம். உங்களோட தங்குற கூட ஃப்ரீயா கொடுத்துருவேன். நீங்க உங்களுடைய சாப்பாடு செலவு மட்டும்தான் நீங்க ஏற்றுக்கணும். அதுவும் நாங்க இப்ப பசுமை பூமி வழியாக கவர்மெண்ட்ல கேட்டிருக்கோம், அறக்கட்டளை வழியாக இந்த மாதிரி இத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், இதை நீங்க பண்ணி கொடுங்க. இப்ப புரியுதுங்க சார். இப்ப இது இருக்கட்டும். அடுத்து சார் இந்த NCPன்னு ஒண்ணு இருக்கு சார், நெட்டை குட்ட நெட்டையில. அது எப்படின்னு சொன்னா சார், பொதுவா ஆணையும் பெண்ணையும் சேர்த்து அதிர்ந்து வாரதான் குட்ட நெட்டை. அதாவது குட்ட நெட்டைன்னு சொன்னா தாய் யாரு தந்தை யாருன்னு தெரியணும் மாதிரிதான் சார். இந்த NCP சொல்றது நேச்சுரல் கிராஸ் பாலினேஷன்ல தாய் குட்டை, தந்தை ஏதாவது ஒரு நெட்ட ரகத்திலிருந்து சேரும். அது வீரியமான நெட்டையா இருக்கலாம், வீரியம் இல்லாத நெட்டையா இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாத நெட்டையா இருக்கலாம், ஆரோக்கியம் உள்ளதும் இருக்கும். பரவாயில்ல, மேபி அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியாது. எப்படி ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வீரியமான காலை விந்துவை செலுத்துறோமோ அதே மாதிரி வீரியமான தந்தைன்னு தான் இதை சேர்க்கணும். இதுக்கு பேரு தான் NCP சொல்ற நேச்சுரல் கிராஸ் பாலினேஷன். இயற்கையாகவே தேனீக்கள் வழியாக மருந்து சேர்க்கை நடக்கிறது, காத்து வழியாக நடக்கிற பேரு தான் இந்த NCP. இதை தான் 250, 200 இதை நாங்க பசுமை பூமி வெறும் 150 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம். இப்ப இதை புரிஞ்சிச்சுன்னா சார், இதுக்கு பேரு தான் NCP. இதுக்கு நீங்க குட்ட நெட்டுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்காதுங்க, அதுல என்ன PLS சார் நீங்க தெரியணும் சார். இப்ப உங்க வாயிலா சார் இப்ப பாருங்க, நெருக்கி ஒரு 10 லட்சம் பேர் இப்ப பார்க்க போறாங்க, 15 லட்சம் பேர் இருக்காங்க. உங்க வாயிலாக இளைஞர்கள் இதை நீங்க ப்ரோமோட் பண்ணணும். NCPன்னா நேச்சுரலா இயற்கையா குட்ட மரத்துல தேனீக்கள் வழியாகவோ காத்து, இதுவும் குட்ட நெட்டலாம். இது காய்க்காதான அடுத்த வார்த்தை நீங்க கேட்கலாம். காய்க்கும். தந்தையினுடைய வீரியத்தை பொறுத்து மாறும். இப்ப ஒரிஜினல் குட்ட நெட்டா ஒரு 350 காய்க்கும் சொன்னா இது ஒரு 250, 300 அந்த ரேஞ்சில காய்க்கும். ஆனா திகர் இருக்க வீரியமா இருக்குன்னு சொல்ல முடியாது. காய்க்கும் 2 வருஷத்துல காய்க்கும், கண்டிப்பா வரும். ஏன்னா நெட்டையோட தானே கிராஸ் ஆகுது. வீரியத்தன்மையிலையும் காய்ப்பு திறனில் தான் மாறுபடுமா தவிர காய்ப்பு 2 வருஷத்துல வரும். அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. 26 to 30 மட்டையில பால கண்டிப்பா வரும். நெட்டையினுடைய தன்மை அதிகமா இருந்தா லேட் ஆகும், குட்டையினுடைய தன்மை அதிகமா இருந்தா சீக்கிரம் காய்க்கும். ஈவனா வராது, ஒரு 5-6 மாசத்துல எல்லாமே காய் கண்டிப்பா. அதுல நம்ம இது ஆனா காய்ப்பு திறன்ல வேறுபடும். இததான் பசுமை பூமி 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. இதுல நிறைய இருக்கு. சிரஞ்சி 1, சிரஞ்சி 2, டபுள்எஸ், சிங்கிள்எஸ். இதுல வர தாய் தந்தையினுடைய வம்சாவளியை பார்த்து இது மாறும் சார். மொத்தத்துல இப்ப நம்ம கடைசியா விவசாயம் என்ன சொல்ல, நாற்றகன் சொன்னா 5 வருஷம் ஆகும், அளவா காய்க்கும், அளவா பராமரிச்சா போதும், அளவான வருமானம் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் கண்டிப்பா கிடைக்கும் சார். எனக்கு அளவான வருமானம் போதும் சார், நான் வெளியில இருக்கேன், என்னால பார்க்க முடியாது, எனக்கு தண்ணி கம்மியா இருக்கு, வறட்சியா இருக்கு, இப்படிப்பட்டவங்க தயவு செய்து விலை உயர்ந்த கண்ணுகளுக்கு போகாதீங்க. தம்பி உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா,
நீங்க அதிக வருமானம் வேணும், அதிக பராமரிக்கிறதா குட்டை நெட்டையை போடுங்க. குட்டை நெட்டையில ஒரிஜினல் பிரீடை போடுங்க. சார் எனக்கு அளவா போதும் மீடியம் கேட்டகரினா நெட்டை குட்டை போடுங்க. இல்ல சார் என்னால பராமரிக்க முடியாது, ஆனா ஒரு அணில் தாவம் 1000 மரம் எந்த அரசனுக்கு சமம். ஆமா உண்மை. நீங்க 10 ஏக்கர்ல குட்டை நெட்டை போட்டுறதும் சரி, 30 ஏக்கர்னா நாட்டு ரகம் போடுறது 2 ஒண்ணு தான் சார். 30 ஏக்கர்ல வர வருமானத்தை 10 ஏக்கர்னா நீங்க அதே வருமானத்தை எடுத்துடலாம். 30 ஏக்கர் நீங்க வாங்குறாங்க எத்தனை கோடி வரும்? 10 ஏக்கர்ல வாங்கினா அப்ப செலவு, தென்னங்கண்டு காஸ்ட், உரம் வைக்கிறது, தண்ணி பாய்க்கிறது, குப்பை வைக்கிறது, மருந்து அடிக்கிறது. அதனாலதான் நான் விவசாயிட்ட சொல்லுவேன், குட்டை நெட்டா ஜெர்சி பசு மாடி மாட்டேன். பூச்சி நோய்னா பெருசா தாக்காது, ஓரளவு இருக்கும், தாக்கும். தென்னங்கன்னா பூச்சி தாக்காதுன்னு சொல்லி நிறைய விவசாயம் தாக்காதோ இது பண்ணா கொஞ்சம் அந்த வெள்ளைக்கு குட்டை நெட்டா கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். பாதிப்பு இருக்கு அது முறை. ஆனா 3 பேர் காய்க்கிறது ஒருத்தன் கொடுக்கறானா இல்லையா, அதுல நம்ம மாற்று கருத்து இல்ல. என்ன அப்ப ஏன் பூச்சி நோய ஒரு படிச்சவன் எத்தனை பேர் இருக்கான், அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவனை போட்டா என்ன? 30 ஏக்கர்ல பராமரிக்கிறத கண்டிப்பா குட்டை நெட்டா ஒரிஜினல் பிராண்ட் போடுங்கன்னா 3 ஏக்கர்ல கிடைக்கும். நான் அதான் சொன்னேன், 3 ஏக்கர்ல கிடைக்கக்கூடிய வருமானத்தை குட்டை நெட்டை செய்தா 1 ஏக்கர்ல கிடைக்கும். ஆக விவசாய பெருமக்களே, நிறைய வருமானம் வேணும்னா குட்டை நெட்டை போடுங்க. ஏன்னா இளநிக்கும், தேங்காய்க்கும், கொப்பரா, எண்ணெய் சத்து எல்லாத்துக்கும். அதே மாதிரி இந்த சிரஞ்சீவி ஒண்ணு வச்சிருக்கேன் சார். இது மிகப்பெரிய பெக்குலியர் கேரக்டர் சார். உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன்னு சொன்னா, நீங்க எந்த தென்னை குட்டை ரகத்தை தவிர்த்து எந்த தென்னங்கண்ண நெட்டை குட்டையோ குட்டை நெட்டையோ நெட்டை போட்டா ஏக்கருக்கு 70 தான் சார். இது 18 அடிக்கு ஒண்ணு போட்டா 135 கண்ணு வரும் சார். நீங்க போடுற குட்டை நெட்டை ஏக்கருக்கு 70 தான். இது 18 அடிக்கு ஒண்ணு போடும்போது 135 கண்ணு வரும்போது உங்களுக்கு டபுள் வருமானம் வரும். அப்போ ஒரு ஏக்கருக்கு குட்டை நெட்டையில இந்த சிரஞ்சி ஒண்ணு போட்டீங்கன்னா 5-6 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். தேங்காய்க்கு கொடுத்தாங்க 3-4 லட்சம் ரூபாய் வரும். எண்ணெய்க்கு கொடுத்தீங்கன்னா 6 to 7 9 லட்சம் ரூபாய் வரை வருமானம் செய்ய விவசாயிகள் இருக்காங்க. ஆகையால் அதிக வருமானம் குட்டை நெட்டை போடுங்க, போதிய வருமானம் நெட்டை குட்டை போடுங்க. சார் எனக்கு கிடைக்கிறது போதும், தென்னை ரகம் இருக்குன்னு சொன்னா நாட்டு ரகத்தை போடுங்க. அது ஒண்ணு. நாட்டு ரகம் ஏக்கருக்கு 70 தான் சார். நெட்டை குட்டையும் ஏக்கருக்கு 70 சார். அதாவது 25 அடி ஏறக்குறைய 8 மீட்டர் வரும் நினைக்கிறேன். 8-3-24 8.5 அந்த ரேஞ்சில் வரும் மீட்டர்ல போனா. குட்டை ரகம் ஒரு ஏறக்குறைய 5 மீட்டர் குறையாம கொடுத்துருங்க. 5-3-15. இந்த குட்டை நெட்டைக்கும் கண்டிப்பாக இடைவெளி ஒரு 25 அடி குறையாம கொடுக்கணும். அதுல குட்டை நெட்டையில நம்ம சிரஞ்சு 2 ஒரு ரகம் WS, அது நக்குவாரி தாய், அதை நான் சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி நக்குவாரி எண்ணெய் ரகம் ஒண்ணு இருக்கு. அது 12 அடிக்கு ஒண்ணு போட்டா போதும். நக்குவாரி அது நம்ம பசுமை பூமியில மட்டும்தான் சார் இருக்கு. இது ஒரு ரேர் பிரீடு சார். மட்டல் இருந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார். 4 மீட்டர் தான் இருக்கும். அப்ப ஏக்கருக்கு 12 அடிக்கு ஒண்ணு போட்டீங்கன்னா நிறைய வரும். ஒரு மரம் 150 காய் காய்க்கும் சார். தேங்காய்க்கு ஆகாது. ஜெனடிக் டெஸ்ட் 300 ml தண்ணி குறையாம இருக்கும். பியூர் பச்சையாவே இருக்கும். காய் பியூர் பச்சையாவே இருக்கும். இது நம்முடைய பசுமை பூமியில வச்சிருக்கேன். இரிக்ஸான்னு சொல்லிட்டு நக்குவாரி அது இருக்கு. அது நான் இதுவரைக்கும் அந்த வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோ போட போறேன். அப்ப குட்டை ரகம் 15 அடிக்கு ஒண்ணு போடுங்க. நெட்டை குட்டை 25 அடி குறையாம போடுங்க. குட்டை நெட்டை 25 அடி குறையாம இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பிரியா காத்து உள்ள போகணும். மட்டை நல்லா படரும். பம்பரம் மரம் பம்பர வடிவத்துல மட்டை வளைஞ்சு கொடுக்கணும். அது கொடுக்கக்கூடிய சத்துக்களும் போசாக்களும் பொறுத்து மரத்தினுடைய காய்ப்பு திறன் மாறும். புளி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சார். 3 அடி நீளம் ஆகலாம். தண்ணி தேங்குற ஏரியா மேடுபடுத்தி வைக்கணும். அது நான் பசுமை பூமியில யூடியூப்ல போட்டுருக்கேன் சார். ரேட்டு நாட்டகம் 30 to 60. நெட்டை குட்டை 60 to 150. குட்டை நெட்டை 100 ரூபாயிலிருந்து 400 வரைக்கும். நான் முதல்ல சொல்ற TLS NCP, அது பேர் தான் சஞ்சீவின் பேர் வச்சிருக்கேன். அது ஓரளவு பராமரிக்கிறவங்க தான் அந்த PLS போதும். இந்த PLS நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சஞ்சீவினா ரேட்டும் கம்மி, நிறைய காய்க்கும். நாட்டகத்துக்கு இது பெஸ்ட். பராமரிப்பு பெருசு கிடையாது. இந்த சஞ்சீவிக்கும் இந்த PLS அதாவது சுரக்ஸா பிளஸ் சஞ்சீவி. பராமரிப்பு கம்மி, நிறைய காய்க்கும். வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சரி, இப்ப வியூவர்ஸுக்கு கடைசியா என்ன சொல்ல எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. உங்க பேரு, எந்த ஊர்னு வரையும் சொல்லுங்க. சொந்த ஊர் பேராவணியா? அவங்க சொல்லி வந்து சிங்கமனாரு தை சிறு போடாதுங்க. காய் சின்னதா இருக்கும், ஆனா நிறைய காய்க்கும். ஒரு 250 காய் காய்க்கும், ஆனா விற்க முடியாது. இதுல நம்ம நாட்டுல ஒரு காய் காய்க்கிறோம்னா ஒரு காயும் சரி, அதுல 4 காய் சேர்ந்து ஒரு வியாபாரி விரும்பி வாங்க மாட்டான்.
இப்ப நம்ம காய் 12, 13 ரூபா போதும், அவங்க காயை 4 ரூபா 5 ரூபாய் தானே வாங்க மாட்டான். உங்களுக்கு பக்கம் நகலாம் அங்க போனா பார்க்காது. தயவு செய்து சிங்கம்மனா நெட்டை ஆந்திரா நெட்டே போடாது. நெட்ட ரகத்துல நான் முதலே சொன்னேன், ஆலியா நெட்டா நல்லா இருக்கும், அடுத்து டிப்டூர் நெட்டா, மாண்டியா நெட்டா பெஸ்ட், அடுத்து நம்ம நெட்டா மனோரா நெட்டா, நம்ம கிழக்கு கிழக்க நெட்டா. தயவு செய்து இதான போடாது. சரி, உங்களுக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படி சார்? நிறைய ஃப்ரீயா தகவல் நிறைய சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தா ஆமா, ஏன்னா தென்னங்குள்ளே அதான ரொம்ப பெரிய விஷயம் என்னுடைய ஆராய்ச்சியில. அதை வளைஞ்சு கொடுக்கறது, இடி தாங்கிறது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சார் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயனுள்ள தகவல் தான். தெரியாத விஷயம் நிறைய சொல்லியிருக்கீங்க. இது விவசாயம் நிறைய தெரியாது.